ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் ஷேர் பற்றி பார்க்கலாம். மஹிந்திரா ஃபினான்ஸ் Q1 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிட்டு 529 crores பக்கம் இருக்குது. இவங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா NBFC ஃபினான்ஸ் கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 36,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 266 ரூபா. ஸ்டாக்கோட P 16.1, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.9% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 2.45% இருக்குது. இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஏற்ற ஸ்டாக் தான். ஒரு 3-4 அக்கரன்ஸில் பார்த்திங்கன்னா அரௌண்டு 240 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 260 to 280 வரைக்கும் போயிருக்கு. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 37.2% மெயின்டைன் பண்ணுறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவென்யூ வந்து 2,900 கோடியிலேருந்து 4,900 கோடி பக்கம் டபுள் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 240 கோடியிலேருந்து 529 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 965 கோடியிலேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 2,200 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 52% இருக்குது, FIS கிட்டக்க 9% இருக்குது, DIS கிட்டக்க 32% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்க. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு கரண்ட் ப்ரைஸ் வந்து 266 ரூபா இருக்குது. 300 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.